ஈரானிய இரவில் சீறி பாய்ந்த ஷஹாதத். சர்ப்ரைஸ் அட்டாக்கிற்கு தயாராகும் ஈரான். வெளியான நெத்தன்யாகு வீடியோ. மொசாட்டின் எச்சரிக்கை. எப்ஸ்டீன் ஃபைலை இறக்கும் நெத்தன்யாகு. மர்மமான பொருள் ஈரானில் வெடித்தது. 84 முறை ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல். G7 மாநாட்டிற்கு போன ஜியை பார்க்காத ட்ரம்ப். அமெரிக்கா இருக்காது ஹக்காபி பேஜ். தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த இஸ்ரேல். வெகுண்டெழுந்த தமிழ் மக்கள். லைவ் ஷூட்டில் சுடப்பட்ட ஜேர்னலிஸ்ட். இறந்து போன குழந்தை. இரவில் வந்த காசா மக்களினுடைய கண்ணீர் கதை. இப்படி இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு ஈரானுடைய தரப்புல இருந்து கொடுக்கப்படக்கூடிய அடிகளை தான் இன்னைக்கு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பெரும்பாலும் வெளியில வராத ஒரு செய்திங்க. அதாவது ஷஹாதத் 136 UAV அப்படிங்கிற ஒரு ட்ரோன் தான் இந்த போர்க்களத்துல மிக முக்கியமானது. ரொம்ப சர்வசாதாரணமா அப்பாச்சி ஹெலிகாப்டர் அடிச்சாங்க இந்த ஷஹாதத் 136 UAV வச்சு ஈரான். இன்னைக்கு அந்த ஷஹாதத் 136 வச்சு ஹர்முஸுடைய ஜலசந்தில தொடரா இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அட்டாக் பண்றதுக்கான காரணத்தையும் இன்னைக்கு ஈரான் தெளிவுபடுத்துறாங்க. என்ன விஷயம் சொன்னா, தொடர்ந்து லெபனானுடைய பல பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், நாங்கள் யாரையுமே பேச்ச கேட்க மாட்டோம், நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் குழந்தைகளை கொல்லுவோம் சொல்லி திமிரு பிடிச்ச மாதிரி பேசினாங்க. அது மாதிரியே இன்னைக்கு லெபனான்ல 84 முறை 2 நாள்ல 84 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி பலரை கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ தாங்க. அதாவது பிரஸ் டிவியினுடைய நிருபர் ஜேர்னலிஸ்ட். யார் பிரஸ் டிவின்னு சொன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நியூஸ் சேனல் தாங்க இந்த பிரஸ் டிவி. இந்த பிரஸ் டிவியினுடைய ஜேர்னலிஸ்ட் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, லெபனானுடைய தெற்கு பகுதியில் நியூஸ் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. மக்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடியோக்கள்ல காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி காட்டிக்கிட்டு இருக்கப்ப நல்லா தெரியுது. இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஜேர்னலிஸ்ட் என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அது மாதிரி ட்ரெஸ் போட்டு அழகா தலையில கேப்பெல்லாம் போட்டிருக்கிறாரு. கேப்பெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே அவர் ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அவர் அடிபட்டு கீழே விழுகிறாரு. கீழே விழுந்து அவர் எந்திரிச்சு நடக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கே வந்த ஒரு வண்டியில் அவரை தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்துருப்பீங்க. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி 84 முறை தாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி தாக்கப்படுறப்ப லெபனானுடைய பகுதியில் நீங்கள் தாக்குனீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் ஏவுகணையோ அல்லது ட்ரோனையோ அனுப்புவோம் அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக, அல்லது ட்ரம்ப் மூலியமா நெத்தன்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக தொடர்ந்து ஈரான் இன்னைக்கு ட்ரோன் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஈரான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களா, சர்ப்ரைஸ் அட்டாக். தஸ்னீம்ங்கிறது அவங்களுடைய நியூஸ் சேனலில் ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக நாங்கள் இஸ்ரேலை எச்சரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொன்னால், தொடர்ந்து நீ லெபனானை தாக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், தஹியேவை தாக்குனேன்னு சொன்னால், லிட்டானி டயர் போன்ற பகுதியெல்லாம் தாக்கி மக்களை கொண்டுகிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நீ எதிர்பார்க்காம எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் உன்னை தாக்குவோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஈரானுடைய தரப்புலேருந்து முடிவாக எடுத்திருக்கிறாங்களா. இந்த செய்தி யார் சொல்கிறான்னு சொன்னால், மொசாட்டுடைய தரப்புலேருந்து நெத்தனியாவுக்கு இந்த செய்தி சொல்லப்படுது. அதாவது தொடர்ந்து லெபனான் நம்ம அடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன ஆகுன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு என்னையுமே சொல்லாமல் கூட ஈரான் வந்து அடிச்சிடலாம், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை மொசாட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. இந்த செய்தியோடு சேர்த்து இன்னொரு தகவலும், சமீபத்தில் நெத்தனியாவை பேசின விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தாங்க, ஒரே பஞ்சப்பாட்டு. இங்கே இருக்கவங்க எப்படி ஜெய் ஸ்ரீராம், பசுமாடு இது மாதிரி வச்சுருக்காங்களா இல்லையா, அது மாதிரி இந்த பையன் அணு ஆயுதம் இதே தான். தூங்குறப்ப கூட அணு ஆயுதம் சொல்லிட்டு தான் தூங்குவான் போல. மாற்றி பக்கத்தில் படுத்திருக்கப்ப வேற யாராவது கடிச்சிருச்சு வச்சுருவானா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்க நிலைமை இப்போ ஆரம்பிச்சிட்டான். 80கள்லேருந்து எத்தான் சொல்லிட்டு வரான். அவங்களுடைய கட்சி லிக்விடு கட்சி, அந்த கட்சியிலேருந்து 80கள்லேருந்து எத்தான் சொல்லிட்டு வர்றான். இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், அணு ஆயுதம்
இல்லாத அளவுக்கு நாங்கள் ஈரானை மாற்றி விட்டோம், ஈரான் ஒருவேளை அணு ஆயுதத்தை எடுத்தால் நாங்கள் மறுபடியும் அவர்களை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருக்கக்கூடிய வீடியோ எதுக்காகனா இஸ்ரேலில் ஒரு ப்ரொபகேண்டா. இப்போ அங்கே ஆட்சி மாற்றம், அதாவது நெத்தன்யாவுடைய கட்சியுடைய இருக்கக்கூடிய லிக்விட் கட்சி தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்களா இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நெத்தன்யாவுடைய இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொசாட்டினுடைய முன்னாள் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆரி பென் மொனேசே அப்படின்னு சொல்கிறது அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இந்த சமீபத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இஸ்லாமிய நாடுக்குள்ளே சண்டை இழுத்து விடுச்சு, இஸ்லாமிய நாடு அடிக்க விட்டு நான் பார்த்தேன் பார்த்தியா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இறைவன் கொடுத்த தண்டனை என்னன்னா, அவனுடைய ஃப்ரெண்டே அவனுக்கு எதிராக திரும்பிட்டான். இந்த இருக்கான நேசம் பண்ணியிருக்கான்ல ட்ரம்ப், நேசம் பண்ணி அவனுக்கு எதிராக திரும்பிட்டான். திரும்பி என்ன பண்ணான்னா கண்டமேனைக்கு அப்படி இப்படிலாம் கண்டமேனைக்கு திட்டான், உன்னை ஆட்சி விட்டுலாம் தூக்கி வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். ஜேடி வான்ஸ் ஏற்கனவே சண்டை போட்டான், நம்ம கூட அந்த செய்தியெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னு சொன்னால், ட்ரம்ப் இப்படியெல்லாம் செஞ்சிட்டனால எதிராக போனனால எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் எடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அதிகமாக எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் பேசப்படுது. எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸில் நம்ம யாரெல்லாம் நம்மால் போயிருக்காரு போல, நம்மால் போய் அங்கே போய் கோட்டை கட்டிட்டான் போல, அந்த கோட்டை கட்டின அந்த காட்சிகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத இங்கே பேசிக்கிற செய்திகளை ஒன்று இந்தியாவில் உடையும். நம்ம ஜியோடைய பேர்லாம் அடிபட்டுச்சு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2014 ஜி பேர் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பாலஸ்தீனத்துக்கு போய் பாலஸ்தீனத்தின் அதிகார சபையை விமர்சித்து பேசினாப்புல. சமீபத்தில் நம்ம அமித்ஷா எப்ஸ்டீனுடைய ஃபைலில் மோடியுடைய பேர் லைட்டாக அடிபடுதுன்னு சொல்லி நம்ம அமித்ஷா கூட நாங்கள் ட்ரம்ப்பை வாழ்த்துகிறோம் சூப்பர் ஈப்பர்லாம் பேசினார்ல, இதுவெல்லாம் அதை ஒட்டி நடந்துருமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸை நெத்தனியாகு ட்ரம்ப்புக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்று. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மால் G7 மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக போனார். என்னத்துக்கு, என்னடா பண்ண எங்கே, உண்மையிலேயே ஒரு சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணோம். நம்ம யாருமே மறக்க மாட்டோம். அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் போது பலவிதமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தான் மேலே கண்டிப்பாக வைக்கணும், மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த சமயத்தில் நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர்லாம் கை கொடுக்க கூட பாகிஸ்தானுக்கு மறுத்தாங்க. எப்படி என்னால் ஜீரணிக்க முடியும், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுல, உன்னை எப்படா ஏற்றுக்கும் அப்படின்னாங்க. உண்மையிலேயே ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆள் ஓமனுடைய கடற்கு பகுதியில் நம்மளுடைய கப்பல் தாக்கப்பட்டு நம்மளுடைய மாலுமிகள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்ட இந்துத்துவ பாஷையில் நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன் இந்துத்துவ பாஷையில் பேசுகிறேன் அப்படிங்க, புரிஞ்சுக்கங்க. இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம அப்படி பேசக்கூடாது, மனிதர்கள் தான் பேசணும். ஆனால் சங்கியை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்கல்ல. G7 போய் அப்படியே நீ என்ன இது பண்ண போறீங்க, ரத்து பண்ண வேண்டியதானே, ஏன் அப்படி போக வேண்டிய என்ன அவசியமானா இருக்குது அப்படி நம்ம சேசில் மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வர கேள்வி அங்கே போன உடனே நம்மளால வெள்ளையும் சொல்லையுமா போய் நிறுத்தினா ட்ரம்ப் ஏற்கனவே என்ன ஆட்டண்டா ஆனீங்க. இங்கே ட்ரம்ப் வந்தப்ப இவர் அங்கே போனப்ப 2 பேரும் அப்பா இங்கெல்லாம் வந்தப்போ அகமதாபாத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஏழை மக்கள் வசிக்கிற பற்றி ட்ரம்ப் பார்த்துடக்கூடாதுன்னு பச்சை கலரில் போட்டு என்னத்தையோ மூடுனாங்க, அவரை கூட்டிகிட்டு போனாங்க, பூஜை பண்ணாங்க, தூக்குனாங்க. நல்ல வேளை அந்த ஆள் பேண்ட் செட்டை போட்டிருந்தான், தூக்குனாங்க. இங்கேருந்து நம்மால் போனார் மோடி இப்போ என்ன பண்ணானா, அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்லாம் பேசினார். என்ன சரிம்மா, இப்போ கண்டுக்கவே இல்லை. ரஷ்யாவுடைய பொருளை மோடி பொருள்ட்டாங்க. 3 பேர் நம்ம மாலுமிகள் இறந்து போயிருக்காங்க. ஒன்றுமே முதல்ல போனால் கண்டுக்கல. இந்த ஆஜி செகண்ட் ஒரு நியூஸ் சேனல் இருக்கான்ல, அவன் முதல்ல மோடியை கண்டுக்கல, 2வது பார்க்க வேண்டிய நிலை வந்தோன்னா எந்திரிச்சு மோடிக்கு அப்படியே கையை கொடுத்து ட்ரம்ப் கட்டி பிடிச்சிட்டாரு. முட்டா போயில நம்மளால இறந்து போயிருக்காங்க, ஏன்னு கேள்வி கேட்கறது, ஏன் போன ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா, எதிர்ப்பு தெரிச்சிருக்குமா இல்லையா, அது இல்லையா கட்டி பிடிச்சிட்டாங்களாம். முதல்ல மதிக்கல, அப்புறம் மதிச்சாரு. இது என்ன நிலை, இதுதான் பாஜகவினுடைய உண்மை முகமா இருக்குது. நம்ம நாட்டினுடைய பிரதமர் இப்படி போய் நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மையே, நம்ம நாட்டினுடைய மக்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய வேதனையை புகுத்திட்டாரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. உலகத்து அளவுல இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறதுக்கு அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. உண்மையிலே நினைக்கணும். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புனே சொல்லலாங்க. இஸ்ரேலுடைய நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த நிறுவனம் வர இருக்குதா, சூளகிரியில் அந்த நிறுவனம் வர இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இஸ்ரேலுடைய IAI அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரோபோஸ் நிறுவனம் சூளகிரியில் வர்றதுக்கு தான் 850 கோடி ரூபாவில் என்னென்னா இங்கே இஸ்ரேலுக்கு ரேடார் கருவிகள் அமைக்கிறதுக்கு, அதே மாதிரி ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இஸ்ரேலை தமிழ்நாட்டுக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் கவனிக்க இன்னொரு செய்தி, எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் கண்டிப்பாக தெரியும். இந்த இஸ்ரேல்கார பையன் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் எப்படியெல்லாம் அமெரிக்காவை ஆதரித்து அமெரிக்காவுடைய கப்பலை தாக்குனாங்க, அமெரிக்காவை எப்படி வேவு பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பென்டகன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவினுடைய பென்டகன் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் எங்களை வேவு பார்த்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய செக்யூரிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் நீங்கள் விழிப்புணர்வு இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவனை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய மேக் இன் இந்தியா, அது என்ன இந்த மாதிரி சொல்கிறேன், மேக் இன் இந்தியான்னு என்னங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது அப்படி தானே, ஆனால் ஃபாரின் நிறுவனம் வந்துடும், ஃபாரினர் சேர்ந்துடும், அதுக்கு பேர் தான் மேக்கிங் இந்தியா. நம்ம சொல்கிற மேக்கிங் இந்தியா அதுதான். அப்படி ஒரு நிறுவனத்தை சூளகிரியில் இன்னைக்கு தொடங்க போகிறாங்க. அதுக்கு பேர் இவங்க வச்சிருக்கிறாங்க LATA சிஸ்டமும் DUX சிஸ்டமும் சேர்ந்து, அதாவது இஸ்ரேலுடைய IAIயும் அதே மாதிரி ALDXும் DUX இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் ELDX அப்படின்னு சொல்கிற ஒரு இராணுவ தளவாடம், ரேடார் கருவி, அது மாதிரியான விஷயங்களை தயாரிச்சா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2024 மே 2 சென்னை துறைமுகத்திலிருந்து 27 டன் வெடிமருந்து எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மெட்டீரியல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் நம்மளுக்கே தெரியாமல், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க, நம்மளுக்கே தெரியாமல் ஸ்பெயினில் மே 17 போய் அனுமதி கேட்டாங்க. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள்லாம் தடுத்து நிறுத்துறாங்க, உள்ள விடமாட்டோன்னு சொல்லி. காரணம் என்னன்னா, நீ அப்பாவி மக்களை கொல்ற, குழந்தைகளை கொல்ற, நீ வந்து ஒரு வார் கிரிமினல், இனப்படுகொலையை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணுமா? அது மட்டும் இல்லாமல் உளவு பார்க்கக்கூடிய, வேவு பார்க்கக்கூடிய ஒரு மேப்படியா இவனோடு நம்ம சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்யணுமா அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கறதோடு நிறுத்திடக்கூடாது. சூளகிரி, கிருஷ்ணகிரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள், அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இஸ்ரேல் இந்தியாவுக்குள்ள வந்து, குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விரட்டி அடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம செய்ய உண்மையே கடமைப்பட்டிருக்கோம். காசா மக்களுடைய நிலையை உண்மையிலேயே உணர்ந்த நம்ம இருந்தோம்னா நிச்சயம் அதை செய்வோம். இறந்து போன குழந்தை இரவுல வந்த மாதிரி ஒரு செய்தி, காசா மக்களுடைய கண்ணீர் கதையில தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் இதுவும் ஒண்ணுங்க. அதாவது பார்த்தா மஜீதுன்னு ஒரு சகோதரர், கிட்டத்தட்ட 41 வயசு, அவருக்கு வந்து ஹேண்டிகேப்ட், அதாவது நடப்பார், இயல்பாக எல்லாரும் நடக்கிற மாதிரி நடக்க முடியாது. இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 10, 2024 வீட்டினுடைய மேலே இருக்கார். இவருடைய மேலே இருக்கும்போது இவருடைய குழந்தைகள்லாம் கீழே விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அழகான குடும்பம். அவருடைய குழந்தையுடைய பேர் எஹியா. அந்த எஹியாவை கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடுவோன்னா, ப்ரொஃபஸர் எஹியா அப்படின்னு மோட்டிவேஷனாக கூப்பிடுவாராம். ஏன்னா இவர் வந்து கல்வியை மோட்டிவேஷன் பண்ணுற, அந்த குழந்தைகளுக்கு சொல்கிற ஒரு இடத்துல அப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க மஜீத் அவங்க. அதனால் குழந்தைய கூப்பிடும்போது எஹியாவை ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுவாராம். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூசா, 12 வயசு. அந்த குழந்தைய கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவார்னு சொன்னால் இன்ஜினியர் மூசா அப்படின்னு கூப்பிடுவாராம். இன்னொரு குழந்தை இப்ராஹிம், 1 வயசு, கூப்பிடும்போது டாக்டர் அப்படின்னு கூப்பிடுவாராம். ரொம்ப அழகான குடும்பம். நடக்க முடியாத ஒரு ஆள், இயல்பான ஒரு ஆள் கிடையாது. இவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியா தாகான்னு சொல்லி ஒரு பெண்மணி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னென்னா, ஜூலை 10, 2024 முன்னாடி பல முறை நாங்கள் சாப்பிட்றதுக்காக, உயிர் வாழ்கிறதுக்காக பல இடங்களை கடந்து செல்கிறோம். கடந்து செல்லும்போது இவர் எல்லா இடங்கள்லையும் இயல்பாக நடக்க முடியாது. அந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்குல்ல, உட்காந்துட்டு போவாங்கள்ல, அது மாதிரி வண்டியில் தான் நான் போனேன். 2024 ஜூலையில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, நைட்டில் நான் வந்து இரவு நேர தொழுகை, இஷா தொழுகைன்னு சொல்லுவாங்க, அந்த இரவு நேர தொழுதுகிட்டு இருக்கப்ப என் பிள்ளைகள்லாம் கீழே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய மாமாவுடைய வீட்டில் வாடி காசால் நான் இருந்தேன். பல முறை என்னை போக சொன்னாங்க, போகிறதுக்கு பணமும் இல்லை, எனக்கு சூழ்நிலையும் அப்படி இல்லை, அதனால் நான் போகாமல் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்ததையும் அவர் சொல்கிறார். பெரிய ஒரு ஸ்டோரி, சுருக்கமாக சொல்கிறேன் நான். குடும்பம் சேர்ந்து முடிவு எடுத்தது சொல்கிறாரு. அந்த 1 வயசு, 12 வயசு, 14 வயசு எல்லோரும் சேர்ந்து நினச்சி பாருங்களேன், உட்காந்து முடிவு எடுக்கிறாங்களாம். நம்ம அல்லாட்ட துவா செய்வோம், நம்ம உயிர் வாழ்ந்தால் எல்லாமே உயிர் வாழ்வோம், மரணிச்சா எல்லாருமே இறந்து போயிடும், அப்படியே எல்லோரும் நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஆனால் நான் உயிர் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ விடாயா அல்லா, இல்லாட்டி என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாயா அல்லா என்று நம்ம இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது. நபி மொழி அப்படி சொல்லுது. அது மாதிரி இவங்க செஞ்சுருப்பாங்க போல, அல்லாஹு அலம்.
பிரார்த்தனை செய்கிறாரு. இவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. நான் இரவு நேர தொழுகையை முடிச்சுட்டு இருக்கும்போது பெரிய சவுண்டு. கீழே நான் போகிறேன், தவந்து முடியாமல் அப்படியே அந்த மாடியிலேருந்து நடக்க முடியாமல் நடந்து போய் பார்க்குறேன். பார்த்தா என் மாமா வீட்டில் இருந்த என் மனைவி பற்றி சொல்கிறேன். என் மனைவி தான் எல்லாமே கவனிச்சுக்கிட்டா. எனக்கு எதுவுமே முடியாதுங்க. என் மனைவி தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா, என் குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டா. அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் நான் மனைவியை, என்னுடைய கையும் காலுமே என் மனைவி தான். அவ்வளோ உங்களுக்கு அந்த சட்டை போட்டு விடுறது, ஹெல்ப் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க போல் அவங்க ஆசையாக. அப்படிப்பட்ட ஒரு மனைவி. அந்த மனைவியை பார்க்குறாரு, அவங்க இடிபாடில் இறந்துருக்கிறாங்க. அங்கே வந்து இளைஞர்கள் அவங்களுடைய மனைவியை எடுக்கிறாங்க. வெளில எடுத்தால் ஒவ்வொரு முறையும் அந்த இளைஞர் சொன்ன வார்த்தை, இல்லை உங்கள் மனைவி நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க. மகன் யஹ்யாவை எடுத்தாங்க. அப்போது இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் எங்கள் குடும்பத்தோடு பேசுனாங்கல்ல, அது அவருக்கு ஞாபகம் வருது. அல்சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே நான் அந்த வண்டி இருந்துச்சுல உட்காந்து போகிற வண்டி, அதை குண்டை போட்டுட்டாங்க. அதனால் என் பிள்ளைய கூட நான் பார்க்க முடியல. என்ன மாதிரியான மனநிலை அவருக்கு இருந்திருக்கும் அப்படியே சிந்திச்சு பாருங்களேன். தாங்க முடியல. ஒரு நாள் மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா, 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வீட்டில் படுத்திருக்காரு. கூட அவங்க சகோதரிகள், இறந்து போனவங்க வீட்டுக்கு அவங்க உறவினர்கள்லாம் வந்திருக்கும் போது கனவுல தன்னுடைய மகன் யஹ்யா, மூசா, இப்ராஹிம், ஆசியா எல்லோரும் வந்து நாங்கள் இடிபாடில் திக்கிக்கிட்டோம், காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. கத்துனப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கனவு அது. நான் ஒரு எந்திரிச்சு பார்த்தா என் சகோதரிகள் எல்லாரும் தான் இருந்தாங்க. நான் அவங்களை எழுப்புனேன், என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாங்க, கேட்டுச்சா அவங்களுக்குன்னு. அவருக்கு என்ன மாதிரி மனநிலைக்காக சொல்கிறேன். வரல அந்த பிள்ளைங்க உயிரோட, அந்த நினைப்பிலே அவருக்கு என்ன மாதிரி மனநிலை இல்லைப்பா. மறுநாள் நடக்கிற சம்பவம், அவங்களாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே இந்த குழந்தையுடைய நினைவு தாங்க முடியாமல் நொண்டியே மாடிக்கு ஓடி போய் மாடியில் வாய் விட்டு அப்படியே கத்தி அழுகிறார் பிள்ளைகளுக்காக. அழுதுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் என்னதான் முடிவு பண்ணாலும் இறைவன் எனக்கு எதை புகலிடமாக கொடுத்துருக்கானோ, அந்த காசா மனுஷன் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு இடம் சொன்னாங்களா ஐநா, அந்த பகுதியை சொல்கிறாரு மஜீத். அவங்க சொல்கிறாங்க, இந்த புகலிடம், இந்த இடமே எனக்கு சிறப்பானது என்று சொல்லி இறுதியாக இறைவனை நினைவுபடுத்தி வாசகத்தை முடிக்கிறார். உண்மையிலேயே இவருடைய வாழ்க்கைக்கு இவர் நம்மளுக்கு ஒரு படிப்பினை. இறைவனுடைய விஷயம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கிட்டு அக்செப்டபிள் பண்ணிக்கிறோமா, பொருந்தி கொள்கிறோமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்பதற்கு இவங்க மஜீத் அவருடைய வாழ்க்கை உண்மையிலே நம்மளுக்கு ஒரு ஆதாரம். உண்மையிலே இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய, இறைவனுக்கு வகுக்கிற அந்த கலாக்கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை இறைவன் அனைவருக்கு கொடுக்கணும். மறந்துடாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.